Hi friends, today நம்ம வந்து பார்த்தீங்கன்னா SQL Server string functions பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ string functionல இன்னைக்கு என்ன function பார்க்க போகிறோன்னா ASCII and character function பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ASCII function அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ASCII டேபிள்னு ஒரு டேபிள் இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ASCII டேபிள்னு சொல்லுவாங்க. இதில் each and every letters, special character, string, alphabetics எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம ஏதாச்சும் ஒரு ASCII வேல்யூ என்ன ஒரு கேரக்டருக்கு வேணுமோ போட்டாலும் இந்த டேபிளில் இருக்க வேல்யூ தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகும். அதுதான் வந்து நம்ம ASCII ஃபங்க்ஷன் மூலமாக எடுக்கலாம். ஸோ ASCII ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் ASCII வேல்யூ ஃபார் த ஸ்பெசிஃபிக் கேரக்டர். இப்போ என்னோட டேபிளில் பர்டிகுலர் எனக்கு ஏன்ற ஒரு கேரக்டருக்கு என்ன ASCII வேல்யூ தெரியணும், இல்லை பீன்ற கேரக்டருக்கு, இல்லை இந்த நம்பருக்கு என்ன ASCII வேல்யூ தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டேபிளில் இருக்க வேல்யூ தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக ஸ்பெசிஃபை ஆகும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ASCII ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கான சின்டெக்ஸ் செலக்ட் ASCII. இப்போ ஒரு டேபிளாக எடுத்துட்டிங்கன்னா எந்த டேபிளோட காலம் என்ன, காலமில் இருக்கிறதோட ASCII வேல்யூ வேணுன்றதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இல்லை ஜென்ரலாக ஏதாச்சும் ஒரு நேம் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். alias ஏன்ற அந்த காலம் நேம் வந்து ஜென்ரலாக நோ காலம் நேம் இல்லாமல் ஏ அப்படின்னு ஸ்பெசிஃபை ஆகும். ஃப்ரம் எந்த டேபிளோட நேம் அதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கேரக்டர் ஃபங்க்ஷன்றது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் அ கேரக்டர் பேஸ்ட் ஆன் த ASCII கோட். இது வந்து வேல்யூ பேஸ் பண்ணி கொடுக்குது. இது கேரக்டர். இப்போ கேர் ஆஃப் 65 அப்படின்னா 65ன்ற லெட்டர்ஸில் என்ன கேரக்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம பார்த்தோன்னா தெரியும் 65 அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு வரும். இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ற கேரக்டர் இருக்குது பாருங்கள். ஸோ கேர் ஆஃப் 65னா இந்த ஏ அப்படின்றது வரும். கேரக்டர் வேணாலும் எடுத்துக்கலாம், வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணால் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை பார்த்து தான் பார்க்க போகிறோம். இப்போ ப்ராக்டிக்கலாக இது எப்படி அவுட்புட் வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தோன்னா இதுதான் என்னோட டேட்டாபேஸ் SQL DBன்ற டேட்டாபேஸ் எடுத்துருக்கு. அதில் டேபிள்ஸ்ன்ற டேபிள். ஓகேங்களா, சாரி சேல்ஸ்ன்ற டேபிள். ஸோ இதில் வந்து செலக்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ASCII ஆஃப் இப்படி போட்டாலே நம்மளுக்கு அங்கேயே வந்துடும். ASCII ஆஃப் நான் என்னோடய டேபிளில் இருக்க என்னென்ன ஃபீல்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட், சேலரி இருக்குது. அதில் நேமுன்றதுக்கு நான் ஃபைன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. நேம் aliasன்னு கொடுக்கலாம், இல்லை கொடுக்கலாலும் பரவாயில்ல. as நேம் கொடுக்குறேன். ஃப்ரம் என்னோட டேபிள் நேம் என்ன சேல்ஸ் அதை ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அப்போது நேமுன்றது இங்கே சஞ்சனா, சிவா, மீனா, அருண் இருக்குல்ல, இதில் இருக்க ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கோ SSM. இதுக்கான aliasோட வேல்யூ என்ன அப்படின்றது ஸ்பெசிஃபை ஆகும். ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 83, 83, 77, 65 வந்துருக்கு. இது கரெக்டானா ஃபஸ்ட்டு எனக்கு சஞ்சனா எஸ் இருந்ததுங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இந்த டேபிளில் எஸ் அப்படின்றதுக்குள்ள பார்க்கலாம். இதில் இங்கே பாருங்கள் எஸ்ன்ற இடத்துல 83ன்னு இருக்கா. ஸோ அந்த வேல்யூ தான் வந்து எனக்கு இங்கே வந்து ஷோ ஆகுது. ஓகேவா, இதுதான் வந்து ASCII கேரக்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஃபங்க்ஷன் செலக்ட். ஸோ திருப்பி எனக்கு இந்த டேபிளே வேணுன்னா டாப் ரோ அப்படி கொடுத்தனா இது வந்துடும். ஸோ இதில் இது நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். ஸோ நான் ஜென்ரலாக செலக்ட் கேர் ஆஃப் 52 as வேல்யூன்னு சும்மா நம்மளோட இது தானே வேல்யூ அப்படின்னு கொடுக்குறேன். எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் அப்போ 52ன்ற இதில் என்ன இருக்குன்னா ஏன்னு இருக்குது. ஸோ நம்ம இதையும் பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் எங்கே 52 இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 52ன்ற இடத்துல 4ன்ற கேரக்டர் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அவுட்புட்டை வந்து பார்த்தீங்கன்னா 4ன்றதாக வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேர் ஃபங்க்ஷனும் ASCII ஃபங்க்ஷனும். ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டு ஃபங்க்ஷனோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.